வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடகரி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். 1/2 கப் கடலைப்பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ இது ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3லிருந்து 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது, நல்லா வடிச்சுக்கணும். இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இதை சின்ன சின்ன வடைகளாக தட்டிக்கலாம். லேசாக இந்த மாதிரி தட்டினா போதும். இதை ஒரு ஸ்டீமரில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். எல்லா வடைகளையும் ஸ்டீமரில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். எல்லா வடைகளையும் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேகிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது எடுத்துக்கணும். வெங்காயம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஸ்பீடாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வதங்கணும், வெங்காயம் சுருங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூனில் இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு தக்காளி நல்லா மசியணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து வரணும். இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் டேஸ்ட் கிடைக்கும் வடகரிக்கு. இப்போ அடி பிடிச்சிரும், அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஜாம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். வடை நல்லா கலர் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். எல்லா வடைகளையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு வடைகளை உடச்சி விட்டுருங்க. நல்லா கலந்து உடச்சி விட்டுருங்க. கட்டிகள் பெரிய கட்டிகளாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கலாம், பெரிய கட்டிகளாக இருக்கக்கூடாது. கலந்து விட கட்டிகள் தென்பட்டால் உடச்சி விட்டுட்டே வாங்க.
பாருங்கள் இப்போ நல்லா மசாலாவோட செய்திருச்சு. இப்போ சிம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டும். இதில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். 1/4 மூடி தேங்காய், சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வடை நல்லா மசாலாவோட சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது வடகறி. பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வடகறி சென்னையில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சைட் டிஷ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ். பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்தாச்சு. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு லூஸாக இருக்கட்டும். வடையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. இன்னும் கூட மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். பார்க்கலாம், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் வடை நல்லா சின்ன சின்ன கட்டிகளாக தெரியுது, உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் வடைக்கறி. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வடைக்கறி. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். தூவி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மெட்ராஸ் ஸ்பெஷல் வடைக்கறி தயாராகிடுச்சு. ஊத்தப்பத்தோட அருமையான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.